ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கவரி கார்டனோட வாக் த்ரூ பார்க்க போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிஸ்கவரி கார்டனோட மீசோ அமெரிக்கன் கிளஸ்டர் அந்த இதை நான் உங்களுக்கு வாக் த்ரூ பண்ணி காமிக்க போகிறோம். இதில் டேரெக்டாக நம்ம 13th ஸ்ட்ரீட்டுக்கு போயிடலாம். ஸோ அது வந்து எண்டில் இருக்குது. அந்த எண்டுக்கு நம்ம போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாக் பண்ணி காமிக்கிறப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த டாக்ஸி நிற்கிது இல்லையா, அந்த தான் வந்து நம்ம ஸ்ட்ரீட் ரோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும். இது லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்க்கிங் ஏரியா. ஸோ யாருக்கும் ஸ்பெசிஃபைடு பார்க்கிங் ஸ்லாட் கிடையாது. நம்ம எங்கே வேணாலும் நம்ம நிறுத்திக்கலாம் நம்ம காரை, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே டெசர்ட்டு. இது காற்றடிக்கிற டைம்லலாம் வந்தால் நல்லா ஆப்வியஸ்லி டஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்ல ரோடு. இதில் வந்து ஸ்ட்ரீட் ரோடுங்கிறதுனால நமக்கு அவ்வளோ வரமாட்டாங்க. அதே ரைட் சைடில் ஒரு ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா தனியாக, இந்த இடம் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டை சொல்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம அங்கே வெயிட் பண்ணால் பஸ் ஸ்டாப்பில் நம்ம ஏறிக்கலாம். அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நம்ம எப்போ வேணாலும் நம்ம வாக்கிங் பண்ணிக்கலாம், மார்னிங் ஈவினிங் நைட்டு. ரொம்ப சேஃபாகவும் கூட இருக்கும். இங்கே டிஸ்கவரி கார்டன்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்களே. நல்ல ஃப்ளவர்ஸு, செடிங்க எல்லாமே நல்லா வளர வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து உண்மையாகவே கண்ணுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படியே மீன்வேல் பார்த்தீங்கன்னா மேலே ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டுச்சு. அதனால அப்படியே அதையும் ஒரு வாட்டி எடுத்துட்டு அப்புறம் கீழே அப்படியே வாக் பண்ணி நடந்து போய்கிட்டே இருந்தோம். அப்போ உங்களுக்கு அந்த ட்ரக் வருது இல்லையா, அதுதான் மெயின் ரோடு. அதே மாதிரி இங்கிட்டு இருக்கிறது நம்மளோட பார்க்கிங். இங்கே அந்த பஸ் நிற்கிது இல்லையா, இது செக்யூரிட்டி எல்லாம் வந்து அவங்க ஷிஃப்ட் பேசிஸில் வந்து கூட்டிகிட்டு அப்புறம் விட்டுட்டு போவாங்க. அதுக்காக அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இங்கேயும் நம்ம ஊர் மாதிரி அரச மரம், வேப்ப மரம், எல்லாமே முருங்கை மரம் கூட இருந்தது. எங்களுக்கு பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. வாவ், நம்பவே முடியலையே அப்படி இருந்தது. அதே மாதிரி இந்த ஏரியாவில் நமக்கு ப்ளே ஏரியா ஃபெசிலிட்டி இருக்குது, ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டி, பேஸ்கெட் பால் கோர்ட், டென்னிஸ் கோர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே பெஞ்சஸ் எல்லாம் நிறையா போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்கேட் பண்ண விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக அந்த பெஞ்சில் உட்காந்துட்ருக்கலாம். ஒரு பயமும் இருக்காது நமக்கு. அது வீட்டுக்கு சக்ஸஸிவாகவே இந்த ப்ளே ஏரியா இருக்குது. அதனால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். குழந்தைங்கள கொண்டு வந்துட்டு அங்கே விளையாட விட்டுட்டு அந்த சுற்றி ஒரு ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அந்த டைம் நம்ம அதை சுற்றி கூட வாக்கிங் பண்ணிக்கலாம். அது இல்லாமலும் அங்கேயும் பெஞ்சில் நம்ம உட்காந்தியும் குழந்தைங்கள மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்களுக்கு இந்த இடம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏரியாவோட ஃப்ரண்ட் சைடுக்கு போகலாம். இந்த ஏரியா தாண்டி தான் எக்ஸ்போ 2020க்கு போகணுங்கிறதுனால இங்கே நமக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டி இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் சைட் பக்கம் வந்திங்கன்னா இது மெட்ரோ, அதுக்கு அந்த சைட் பார்த்திங்கன்னா அல்ஃபுர்ஜான். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக ஆல்வேஸ் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். மெட்ரோலேருந்து ஒரு 10 minutes வாக்கில் நம்மளோட வீடு வந்துடும். அதனால் இப்போது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. வாங்க வீட்டுக்கு போகலாம். இந்த கார் முடிஞ்ச உடனே 4 ராட் இருக்கும். அதை தாண்டி மற்ற வெஹிக்கிள்ஸ் அலௌட் கிடையாது. பேபி ஸ்கூட்டர், சைக்கிள்ஸ், இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இதெல்லாம் தான் அலௌடு. இந்த பில்டிங்கோட கார்னரில் இங்கே பார்க்கிங்கும், அந்த பில்டிங்ஸ்க்கு கார்னரில் அந்த சைட் சைக்கிள் பார்க்கிங்கும் கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் கூட நம்ம நல்லா ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா எல்லா பீப்புள்ஸும் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்து விளையாட வச்சிட்ருப்பாங்க. இது முடிஞ்சிருச்சு. எல்லா வீடும் ஒரே மாதிரி ஒரே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களுக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. பில்டிங் நம்பரை வச்சு தான் பார்த்துட்ருந்தோம். இப்போது பழகிடுச்சு. எங்கள் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நாங்கள் இப்போது வீட்டுக்கு போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.